அடுத்ததாக என்னன்னு சொன்னால் மஸ்ஜிதுல அக்கது நடத்துறது. அடுத்த சப்ஜெக்ட் தான். மஸ்ஜிதுல அக்கது நடத்துறது சுண்ணத்தாக கொஞ்சம் காலம் கருதினாங்க. வீட்டுல இருக்கிற மஜ்லிஸ் எப்படியா பள்ளி கொண்டுட்டு பள்ளியில மஜ்லிஸ் அக்கது நிக்கா நடத்தாமிக்கிறதா நல்லது. ஏன்னா அது அக்கது நிக்கா மார்க்கம் சொன்ன விஷயமா இருந்தாலும் உலக காரியம் உள்ளது. அது ஒரு உலக காரியம். அங்க தொழணும், திக்ர் செய்யணும், துவா ஓதணும், அந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது. இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வெளியே தான் என்ன செய்யணும், நடக்கணும். பள்ளியில நடத்தினா அனுமதி, பிழை அல்ல. ஆனால் நடத்தாம ஈக்கிற அளவுக்கு என்னது நல்லது. வீடுகள்ல அங்கங்க உள்ள இடங்கள் நடக்கும். பள்ளியில நடத்துற ஒரு சுன்னத்தும் இல்ல. ஒரு செய்தி வருது சுனன் திர்மிதில 1089 இலக்கத்துல வருது. அதுல ஈஸா இப்னு மைமூன் அல் அன்சாரி என்ற ஒரு வரார். இவர் பலகீனமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலினு ஹாதன் நிக்காஹ், இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள், இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள். வஜஅலுஹு ஃபில் மசாஜித், இவைகளை பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள். வத்ரிபு அலைஹி பித்துஃபூஃப், அங்கே நீங்க தஃப் அடிங்க, துஃப் என்ன செய்யுங்க, அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. இதுல அலினு ஹாதன் நிக்காஹ், இந்த திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என்று மட்டும் அறிவிப்பது சஹீஹானது. பள்ளிகளில் நடத்தி கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய செய்தி என்ன, பலகீனமானது. அது என்னது, பலகீனமானது. துஃப் அடிங்க அப்படி என்று சொல்றது வேற வேற ஹதீஸ்கள் என்ன செய்யுது வருது. அப்ப எனவே பள்ளிகள்ல நடத்துங்க என்று வருது, பள்ளிகளை நடத்துற சுன்னத் என்ற மாதிரி இது வருது. அந்த செய்தி பலகீனமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளை தேடி மஜ்லிஸ்கள் அப்படி நடந்ததா இல்ல, எல்லா இடங்களும் அங்கங்கதான் நடந்திருக்கு. பள்ளியில கேட்டா பள்ளியில என்ன செய்யலாம், அக்கது நிக்காஹ் மஜ்லிஸ் என்ன செஞ்சிடலாம், முடித்து விடலாம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல இந்த அக்கது நிக்காவை பொறுத்தவரைக்கும் பள்ளியில நடத்தாமிக்கிறது மிகவும் நல்லது. என்ன தொலை வாரவங்க இருப்பாங்க, அந்த நேரத்துல இது சம்பந்தம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு தொழுகிறதுல அதுல இதெல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸாவே என்ன செய்யும், இது ஒரு சந்தோஷமான மஜ்லிஸா இருக்கும். இவங்க ஒரு கலகலப்புல வேற என்ன செய்வாங்க இருப்பாங்க, அவருக்கு அந்த திக்ரெல்லாம் என்ன செய்யும் டிஸ்டர்ப் ஆகி. ரசூலுல்லாஹ் குர்ஆனை கூட சத்தம் போட்டு என்ன செய்ய வேண்டாம், ஓத வேணாம். இன்னும் அக்கது நிக்காஹ் மஜ்லிஸ்ல 40 நிமிஷம் பயான் எல்லாம் என்ன செய்யும் நடக்கும். அதனால அந்த இடத்துல இது பொருத்தம் இல்ல. வீட்டுகளை நடத்துறது அனுமதி, பள்ளியில வீடுகளை நடத்துறது சிறப்பு இடத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.